எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் எவ்வளோ பெரிய ஆர்ட்னு. அந்த ஆர்ட்டு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு மியூசிக் பிடிக்கும். இப்போ நிறைய மியூசிக்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மெலடி, சேட் சாங், சோக பாட்டு, கானா, எல்லாமே கலந்த மேஷப், இந்த மாதிரி நிறைய மியூசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபோக் மியூசிக் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, வோக்கல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மியூசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு மியூசிக் கேட்க பிடிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 90s மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு 2000 அப்புறம் வந்த மியூசிக் பிடிக்கும், சில பேர் 2K கிட்ஸாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 90s ஒரு மியூசிக் எல்லாமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் உங்களுக்கு எப்படிலாம் இம்பேக்ட் கொடுக்கும்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பதற்றமாக இருக்கும்போதோ ஒன்றும் இல்லை, போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டிங்கனாலே உங்கள் மைண்டு ஃப்ரீயாகிடும். ஒரு மியூசிக்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்கிறோ மியூசிக் மாதிரி ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதை நீங்கள் ஒரு செகண்ட் கேட்க ஆரம்பித்தாலே மெய் மறந்து போயிடுவீங்க அப்படியே. சில பேர் இங்கிலீஷ் பாட்டு கேட்பாங்க, சில பேர் பிடிஎஸ் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மியூசிக் தான். தமிழ் மியூசிக்லேயே நிறைய பேரோட ஃபேமஸ் ஆல்பம்ஸ்லாம் இருக்குது. சிட் ஸ்ரீராம், ஏஆர் ரஹ்மான், அனிருத், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒருத்தவங்களோட பிஜிஎம்மும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே கேட்போம். ஆனால் அதில் ஒருத்தவங்களோட நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க ஃபேனு அவங்க ஃபேனுலாம் கிடையாது. எனக்கு எல்லா மியூசிக்குமே பிடிக்கும், எல்லா பாட்டுமே கேட்பேன். அதுவுமே குறிப்பிட்டு 2K பாட்டு அப்புறம் தான் 2000க்கு வந்த அப்புறம் பாட்டுலாம் தான் கேட்பேன். 90s பாட்டு நான் பெருசாக கேட்டதில்லை. ஏன்னா நான் ஒரு 2K கிட்ங்கிறதுனால நான் வந்து 90s சாங்ஸ்லாம் கேட்டதில்லை. ஆனால் சொல்லுவாங்க 90s காலத்து பாட்டு மாதிரிலாம் வருமா, அந்த காலத்தில் இளையராஜா எழுதாட பார்த்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதை கேட்கணுங்கிற அந்த மாதிரி பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஒரு சில பாட்டு அதில் கேட்டிருக்கேன். அப்பப்போ டிவியில் போடுவாங்க, இல்லை பஸ்ஸில் எங்கேயாச்சும் போகும்போது போடுவாங்க, அப்பப்போ கேட்டிருக்கேன். ஆனால் பெருசாக இல்லை, எந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நமக்கு எப்போவுமே நம்ம ஜென்ரேஷன் சாங்ஸ் தான், அதுதான் நமக்கு நல்ல வைப்பு கொடுக்கும். கேட்கும் இந்த போடணும் போதே நமக்கு அதை தான் போடணும்னு தோணும். இப்போது 2 பேர் இருக்கோன்னா அந்த 2 பேர் இருக்கும்போதும் நம்ம ஜென்ரேஷனோட சாங் தான் நமக்கு போடணும்னு தோணுமே தவிர அந்த 90s பார்த்து நம்ம டக்குன்னு யோசிக்க மாட்டோம். இன்னொன்று சொல்லுவாங்க, மியூசிக்குங்கிறது சிச்சுவேஷன் பேஸ்டு, நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மியூசிக் தான் கேட்போன்ட்டு. எனக்கு அதுலேயும் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. எனக்கு என்ன பாட்டு கேட்கணுன்னு தோணுதோ போடுவேன், கேட்பாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டு இந்த நேரத்தில் வச்சுருக்கேன்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன பிரச்சனை, நீயா கேட்குறேன், நான் தானே கேட்குறேன், எனக்கு பிடிச்சது நான் கேட்குறேன்ற பதில் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிலாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங்ஸாக போட சொல்கிறாங்களே, நமக்கு பிடிச்சதை நம்மளால கேட்க முடியலையேன்ட்டு. அதே மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே யுனைட் பண்ணுறது, வித்தியாசமான கல்ச்சர் இருக்கலாம், அவங்களுக்கு விதவிதமான பேக்ரவுண்ட் இருக்கலாம், அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுறது இந்த மியூசிக் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஓல்டஸ்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் போன் ஃப்ளூட். அது வந்து 40,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் உலகத்தை பார்க்குற அந்த விதத்தையே மாற்றும். நீங்கள் கேட்குற சாங்கோட எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே அதில் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே, தூக்கம் வரலனா சாங், ஒரு நல்ல சாங்கை போட்டு நைட் டைமுக்கு அந்த மெலோடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலைல எழுந்திரிச்சு பார்க்குற வரைக்கும் அந்த பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த பாட்டு ஓடுறதுங்கிறதே நம்ம காலம்படி எழுந்திரிச்சாதான் தெரியும். அந்தளவுக்கு நம்ம நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம். அந்தளவுக்கு மியூசிக்கான பவர் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கோட எலமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா சவுண்டு, ரிதம், டெம்போ, டைனமிக்ஸ், மெலோடி, ஹார்மனி, டெக்ஸ்சர், இதெல்லாம் சேர்ந்து தான் மியூசிக்னு ஒன்று உருவாகுது. அதே மாதிரி மியூசிக் வந்து உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த லவ் சாங்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அந்த சாங்கோட இதில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும். நீங்கள் அந்த சாங் முடிஞ்சாலும் அதுலேருந்து வெளில வரத்துக்கே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் மினிமம் ஆகும். அதுதான் மியூசிக்கோட எஃபெக்ட்டு. ஸோ நல்ல மியூசிக் கேட்போம், ஜாலியாக இருப்போம், மியூசிக் கேட்டால் டென்ஷன் குறையும், ஹெல்த்தியாக இருப்போம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.